சூப்பரா இருந்தது. துல்கர் சல்மான் எப்படி பண்ணியிருக்காரு? அவரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஹீரோயினி சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. படத்துக்கு யாரும் வரல, இருந்தாலுமே படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்துல? எனக்கு பிடிச்சது இந்த லாஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. பழைய காலத்துல எல்லாம் காட்டுறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி. இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த செட் ஆக மாட்டேங்குது. இப்ப இருக்கவங்களுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை, அதுதான். நிறைய பேர் வந்துட்டு என் கூட வந்து பாதியில போயிட்டாங்க. பொறுமையா உட்காந்து பார்க்கணும். அவங்களுக்கு அது பொறுமை இல்லாதனால அவங்களுக்கு தெரியல. அந்த ஹீரோயின்ல எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் விட செகண்ட் சூப்பரா இருந்தது. ராணா எப்படி பண்ணிருக்காரு? அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் போலீஸ் அந்த கேரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. போரிங்கா ஏதாவது போகுதுங்களா? இல்ல போரிங்காலாம் எதுவும் இல்ல. எல்லாருக்கும் அப்படி தோணும் ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்னு. ஆனா உண்மையாவே ஸ்லோவா எடுக்கிற கதை ஸ்லோவா தான் எடுக்க முடியும். ஆமா, ஓரளவு வந்து பழைய வரலாறு அப்படின்னு ஸ்லோவா தான் எனக்கு பிடிச்சது. துல்கர் செம்ம படம், ஒருத்தான படம், சூப்பரா செம்ம இன்ட்ரெஸ்டா போகுது பார்க்கலாம். செம்ம ஆக்டிங், துல்கர் நடிப்பு ஆவசம், பிச்டாப்ல செம்மையா இருக்கு. எல்லா ஆக்டிங்குமே செம்ம. என்ன சொல்றது, செம்ம சரி படம், நல்லா இருக்கு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, எல்லா ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு எல்லாமே. படையா பிடிச்சிருக்கு ஃபுல்லா. துல்கர் சல்மான் செம்மையா பண்ணியிருந்தாங்க. படம் தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். தியேட்டர்ல வந்து இல்லை, படம் ஃபுல்லாகவே நல்லா தான் இருந்துச்சு. இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. நான் லாங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எங்கேஜாக செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. தேட்டரில் வந்து பார்க்கலாம். மியூசிக் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ராணா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ராணா ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. தேட்டர் வந்து பாருங்க, நல்லா இருக்கு. ஓகே, அது ஆக்டிங் சூப்பரா இருக்கு அவங்களோடது. ஆக்டிங் நல்லா இருக்குங்களா? இந்த ஹீரோயின் மட்டும் ஏதாவது இருக்குங்களா? இருக்கு. லாஸ்ட்ல ஒரு சீன் வந்துட்டு ரெண்டு பேரும் பேசுவாங்க. அப்போ சஸ்பென்ஸ் அப்படி அந்த சீன்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் வந்து படம் 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க? எனக்கு நிறைய பொறுமை இருக்கிறதுனால நான் 8 கொடுப்பேன். நிறைய பேர் பொறுமை இல்லாம இருக்கிறாங்க, அதனாலதான் வரலன்னு நினைக்கிறேன். நான் 100 மார்க் கொடுப்பேன். சூப்பருங்க. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். எங்க அம்மா தூங்கிருச்சு பாதியில. இருந்தாலும் நான் தூங்கவே இல்லை, கதை கேட்டுட்டு தான் இருந்தேன். தலைவலி, அதனால கொஞ்சம் இதை. பழைய படம் பார்த்த ஃபீல் இருக்கா? ஆமாங்க, பழைய படம் பார்த்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னும் வந்து அவர் இந்த பாசமலர் சிவாஜி சாவித்ரி எடுத்தாங்கல்ல, அது மாதிரி ஒரு கதை எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த சாவித்ரி கதையை வச்சு அந்த பொண்ணு நடிச்சாங்கல்ல, இப்ப அவங்க 2 பேரும் ஜோடியா நடிச்சாங்கல்ல, ஜெமினியும் அவங்களே வச்சு கூட அண்ணன் தங்கச்சா நடிக்க வைக்கலாம். இன்னும் சூப்பரா இருக்கும். பாசமலர் 2 அந்த மாதிரி எடுக்கலாம். ஆனா இவங்க நடிப்பு அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. துல்கர் சூப்பருங்க, நடிப்பல் நல்லா இருக்கு. சூப்பர் கதை அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கா? இல்ல, இது சுமாரா நல்லா தான் இருக்கு. அவரோட டைரக்ஷன் நல்லா இருக்கு, அதே நல்லா இருக்கு. அது நடிப்பு தான் சூப்பர். ஓகே சார், உங்களுக்கு படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. துல்கர் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்காரு. சமுத்திரக்கனி நடிச்சிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த மாடர்ன் ஸ்டூடியோ, சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ் அந்த ஒரு செட்டப்பே ஸ்டார்டிங்ல இருந்தது, அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாரோடைய கடைசியா அவர் தான் கூஸ் பம்ப்ஸ் கொஞ்சம் நல்லா செகண்ட் ஹாஃப்ல என்ட்ரி கொடுத்து அதை அப்படி இன்னும் சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருந்தாப்புல. எல்லாம் என்டையர் ஃபிலிம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. நான் சொன்னேன்ல ப்ரோ, நடிப்பு அரக்கன் மாதிரி பண்ணிருக்காரு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபுல் கிளைமேக்ஸ் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் செம்மையா இருந்துச்சு. நல்ல ட்விஸ்ட். ப்ரோ ஸ்லோவா போனாலுமே கிளைமேக்ஸ்ல நெயில் பைட்டிங் சீன் தான் ப்ரோ. யார் பண்ணிருப்பா ஒரு கொலை பண்ணிருக்காங்க, யார் பண்ணிருப்பா சுவாரஸ்யம். சுமார் சூப்பரா இருந்தது. ஹீரோனி தான் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. துல்கர் அவர் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா பண்ணியிருந்தாரு. இது படம் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டருக்கும் ஹீரோக்கும் அவர் டேரக்டர் வந்து கற்று தராரு. அதை வந்து இது பண்ணிடுறாரு. ஒரு அண்டர்ஸ்டாண்டில் அவருக்கும் இவருக்கும் ரொம்ப பெரிய இடத்துக்கு போனதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கு. அந்த ஒரு பொறாமையினால பொறுமை வேணும் ப்ரோ. படம் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் பொறுமை வேணும். படம் பார்க்கலாம்னா ரைட், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மேக்கப் இதெல்லாம் நல்லா இருக்கு. படத்தில் சீன் அவர் வரதே எனக்கு சிறப்பு தான். நல்லா நடிச்சிருக்காரு. அந்த கதாநாயகி நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே அவங்க அந்த படத்தோடைய கதைக்கு தகுந்த அடுத்து நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அதான் சொல்ல முடியும். எங்க மாரி ஆளுங்களும் அது பிடிக்கும். பழசை வந்து என்ன பழைய படத்தில் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். என்ன கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் இன்னும் சேர்த்து எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் இன்னும் கதை கொஞ்சம் உயிரோட்டமாக இருந்திருக்கும்.
எல்லாமே நல்லா இருக்கு, ஒளிப்பதிவு எல்லாமே நல்லா இருக்கு. ரைட்டு, எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது ஓகே. துல்கர் எப்படி பண்ணியிருக்காரு? ஆக்டிங் சூப்பர் ஆக்டிங்க, சூப்பர் ஆக்டிங்க. பழைய படம் மாதிரி பார்த்த ஃபீலிங் வருது. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்துல? பிடிச்ச சீன் படத்துல? அது வந்து ஒரு சீன் இப்போ லாஸ்ட்டாக இறங்க சீன்லாம் அதெல்லாம் பார்த்து நல்லா இருக்குது சீனு. இன்ட்ரெஸ்டிங்கா போதாங்க. அந்த சீன் நல்லா இருக்குது, ஆக்டிங் நல்லா இருக்குது. பழைய நடிகர் மாதிரி பார்த்துருக்கோம். பழைய ஜெமினி சிவாஜி அந்த மாதிரி டைப்பில் பார்த்து நல்லா இருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கு. துல்கர் எப்படி பண்ணியிருக்காரு? புதுசாக இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பழைய கால ஸ்டைல் நல்லா பண்ணிக்கிறாரு. மியூசிக் நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்கு. அதெல்லாம் லென்த் இது படம். ஆமாம். இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா? போர்லம் ஒன்றும் ஓகே. பரவாயில்ல, நல்லா இருக்கு. துல்கர் எப்படி பண்ணியிருக்காரு? பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. துல்கர் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். துல்கர் சார் எப்படி பண்ணி நடிச்சிருக்காரு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. துல்கர் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு.